ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் லைஃப் நெட்வொர்க்னு சொல்லப்படுற ஏர்ட்டை பற்றி ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. கனெக்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. எந்த வாலெட்டுமே இல்லை, பந்தம் வாலெட் சோலானா நெட்வொர்க்கில் வரப்போன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பந்தம் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணுறது விட உங்களுக்கு ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வரும். அதோட 0.5 USDT உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. இதை நீங்கள் உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் பண்ணிக்கொள்ளுங்க. டிரெக்டாக ஆப்பை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ அந்த லிங்க் எடுத்து கொண்டு போய் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போய் லாகின் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட் செய்யும் அந்த கிரெடிட் USDயும் எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கிற அப்டேட். அடுத்தது ஆரி வாலெட் அப்டேட். இன்றைக்கி நல்லா வைரலாக போய்க்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எல்லா சேனலையும் பற்றி கைச்சுட்டு இருக்காங்க. எப்படி நாங்கள் இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஈஸி ஸ்டெப்ஸ் தான், மிக கவனமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் காலையிலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய டிஸ்கவுண்ட் லிங்கும் தந்திருக்கிறேன். அந்த டிஸ்கவுண்ட் லிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண வேண்டியது அவங்களுடைய ஆப்ஸுக்குள்ளே போகணும். ஆப்ஸில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ண சொல்லி அப்டேட் கேட்கும். நீங்கள் உள்ள போனீங்களா இருந்தாலே அப்டேட்னு சொல்லி கேட்கும். அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணிட்டீங்களா இருந்தால் அடுத்ததில் டெஸ்ட் நெட்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆப்பில் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் நெட்னு சொல்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு சப்மிட் யுவர் டாஸ்க் ப்ரூஃப்னு சொல்லி வரும். இதை நீங்கள் 17 நாளைகளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 7ஆம் தேதின்னு சொல்லி வச்சா கூட இன்னும் 24ஆம் தேதி அதுக்கு முதல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஸோ சப்மிட் யுவர் டாஸ்க் ப்ரூஃப். நாங்கள் இதில் என்ன பண்ண வேண்டிய டாஸ்க்கள் 3 டாஸ்க்கள் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி பெரிய டாஸ்க்கெல்லாம் இல்லை, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது தான் இந்த டாஸ்க்கள் மட்டும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் யுவர் டாஸ்க் ப்ரூஃபை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் வரும். சப்மிட் யுவர் EVM வாலெட் அட்ரஸ், சப்மிட் யுவர் டிஸ்கவுண்ட் ஹேண்டில், சப்மிட் யுவர் ட்விட்டர் ஹேண்டில். இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். EVM வாலெட் அட்ரஸ்ன்னு சொன்னால் என்ன? எத்திரியம் வாலடைல் மெஷின் அல்லது எத்திரியம் வெரிஃபை மெஷின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. எத்திரியம் ப்ளாக் செயினில் வர எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ மெட்டாமாஸ்கிலேருந்து உங்களுடைய இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மெட்டாமாஸ்க் வாலெட் அட்ரஸ் எடுத்து கொண்டு கொடுத்தீங்கன்னா இருந்தாலே ஓகேயாக இருக்கும். பிட்கேட், ட்ரஸ்ட் வாலெட், OKX எல்லாம் விட மெட்டாமாஸ்க் ஓகேயாக இருக்கும். EVMன்னு சொல்கிறதுக்கு அதிகமாக மெட்டாமாஸ்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது வல்லாமல். ஸோ நான் மெட்டாமாஸ்க்குள்ளே போகிறேன். மெட்டாமாஸ்க்குள்ளே போய்ட்டு ரிசீவ்னு சொல்லி மேலே இருக்கிற ஆப்ஷன் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இருக்கிற எல்லா அவைலபிள் இருக்கிற எல்லா வாலெட் அட்ரஸும் வரும். எல்லா வாலெட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். பேஸாக இருந்தால் என்ன, லினியாவாக இருந்தால் என்ன, BNBயாக இருந்தாலும் என்ன, எல்லாமே உண்டாக இருக்குது. ஸோ நான் எத்திரியத்தை கிளிக் பண்ணுறேன். மேலே இருக்கிற எத்திரியத்தை கிளிக் பண்ணி அதை அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சப்மிட் EVM வாலெட் அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கிறது நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஹேண்டில் எப்படி எடுக்கிறது? டிஸ்கவுண்ட் ஹேண்டில் எடுக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே போய்ட்டு யூன்னு சொல்லி அடியில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அதுக்குள்ளே ஆட் போட்டது இல்லை. ஆட் போட்டதுக்கு கீழே இருக்கிறது தான் என்னுடைய டிஸ்கவுண்ட் ஹேண்டில். உங்களோட டிஸ்கவுண்ட் ஹேண்டிலும் இப்படி தான் இருக்கும், ஆட் இல்லாமல். ஸோ அதை எடுத்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். அதோட ட்விட்டரில் போனீங்களா இருந்தால் ட்விட்டரில் ப்ரொஃபைலில் ஆட் போட்டது நிப்தன் ஷா 95 இருக்குது தானே. ட்விட்டர் ஹேண்டில் ஆட் போட்டிருக்கும், டிஸ்கவுண்ட் ஹேண்டில் ஆட் இருக்காமல் இருக்கும். ரெண்டுக்கும் இதான வித்தியாசம். ஸோ ரெண்டையும் நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் ஹேண்டிலையும் ட்விட்டர் ஹேண்டிலையும் நான் டைப் பண்ணி போட்டு கீழே வெரிஃபைன்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களுடைய பேலன்ஸ் ஷோ ஆகும். 6 பாயிண்ட்ஸ், அதோட 6Gன்னு சொல்லி 6 கில்ட் சம்திங் அதுவும் ஷோ ஆகுது. எனக்கு மொத்தம் 19,319 6 பாயிண்ட்ஸும் அதோட 6G ஒரு 1500 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா டாஸ்க் ப்ரூஃப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். டு கம்ப்ளீட் யுவர் ப்ரூஃப் சப்மிஷன். நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண இன்னும் கம்ப்ளீட் பண்ண இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட்லையும் இதே விஷயங்களை நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கோ ஹோம்னு சொல்லி கீழே கொடுத்தீங்கன்னா இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், டிஸ்கவுண்டில் சப்மிட் பண்ணிங்கன்னு சொல்லி சேம் விஷயம் இதில் ரிப்பீட் ஆகும். ஸோ நாங்கள் டிஸ்கவுண்டில் எதை நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் டிஸ்கவுண்ட்லேயும் எங்களோட டெலிகிராம் சேனலில் தந்திருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். திருப்பி கிளிக் பண்ணுங்கள். 2 முறை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒரு நேரத்தில் இப்படி வரும், ஆர்ச்சைன்னு சொல்லி வரும். கோ டு சர்வர். நான் ஆல்ரெடி நான் மெம்பராக இருக்கேன், நீங்களும் மெம்பராக தான் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல்ரெடி கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன், அப்டேட் போட்டுருந்தேன். ஸோ கோ டு சர்வர்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் ஆர்ச்சைன் காட்டுது, மூலையில் காட்டுது. ஸோ ஆர்ச்சைனுக்குள்ளே வந்தாச்சு. ஆர்ச்சைனில் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். மேலே ஆர்ச்சைன் காட்டுது. இதில் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த இது நான் புக்ஸ் அடிக்கிறேன்னு பாருங்கள். அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி வரும். அதில் நிறைய பேர் அவங்களுடைய வாலெட் அட்ரஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மெசேஜ்னு சொல்லியிருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்லாஷ், நாங்கள் அந்த சரிவு கோடு, இந்த ஸ்லாஷ் அடையாளத்தை நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்களா இருந்தாலே மேலே 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் முதல் ஆப்ஷன் ஆரி அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதை நீங்கள் மெசேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். பக்கத்தில் நாங்கள் வாட்ஸ்அப்லாம் மெசேஜ்கள் சப்மிட் பண்ணுவோம். அது மாதிரி இதில் செலக்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணியிருந்தீங்களா செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன அப்புறம் இந்த ஆப்ஷனை சென்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்களா இருந்தால் அந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான போட் வந்து ஓப்பன் ஆகும். அதே டிஸ்கவுண்டில் ஓப்பன் ஆகி இப்படி வரும். இதில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது EVM அட்ரஸ். நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆப்பில் சப்மிட் பண்ண EVM வாலெட் அட்ரஸ் சப்மிட் பண்ணணும். அதோட ட்விட்டர் ஹேண்டில், டிஸ்கவுண்ட் ஹேண்டில் இல்லை, ட்விட்டர் ஹேண்டில்
என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற டிஸ்கோட்டில் ஸோ நாங்கள் ஆப்பில் டிஸ்கோட் லிங்க்ஸ் டிஸ்கோட் ஹேண்டில் ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் டிஸ்கோட் ஹேண்டில் ஷேர் பண்ண தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் டிஸ்கோட் இருக்கிறதால ஸோ ட்விட்டர் ஹேண்டில் ஷேர் பண்ணுறோங்க. அதுக்குள்ள கடைசியாக ஆரி வாலெட்னு சொல்லி இருக்கிறது. ஆரி வாலெட் ஆப்பில் இருக்கிற அவங்களுடைய அட்ரஸ். நீங்கள் ஆரி வாலெட்டுக்குள்ளே போங்க. ஆரி வாலெட்டில் மேலே மூலையில் பாருங்கள் ரிசீவ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரிசீவை கிளிக் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய QR கோடும் அதோட உங்களுடைய அட்ரஸும் வரும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து அந்த அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணி போட்டு மூணு ஓகேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2-3 தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணுறது நல்லா சரியாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒருக்கா பார்க்குறது நல்லா பார்த்து போட்டு கீழே சப்மிட்னு சொல்லி இருக்கிற கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய எதுவும் காட்டும். பாருங்கள் என்னுடைய பேரை போட்டு யுவர் வாலெட் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பின் சேவ்டு ஆஸ் ரீசப்மிட் எனி டைம் டு அப்டேட். நீங்கள் அதை அப்டேட் பண்ணுறதையும் கொள்ளலாம். நான் சரியாக சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதான் ப்ரொசஸ். இதை பார்த்து ஆரி வாலெட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தவர்கள் ஒர்க் பண்ணியிருந்தவர்கள் இந்த ப்ரொசஸின் அடிப்படையில் உங்களுடைய வாலெட் சப்மிஷனை கொடுத்து ஏர்ட்ராப் பற்றின அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.